நாங்க சொந்த வீட்டுக்கு போயிட்டோம்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். நெறைய பேரு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. கங்ராச்சுலேஷன்க்கா, நீங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி நெறைய கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. தெரிஞ்சவங்களே நேர்ல பார்த்தா கண்டுக்காம போற காலத்துல, என்னை யாருன்னே தெரியாதம்போது என் மேல இவ்வளவு லவ் அண்ட் சப்போர்ட் வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க. சொந்த வீட வாங்கணும், சொந்த வீட்டுக்கு போகணுன்றது நெறைய பேருக்கு பெரிய ட்ரீமாவே இருக்கு. அப்படிதாங்க எங்களுக்குமே. நாங்க சொந்த வீட்டுக்கு போகணும்னு சொல்லி 7 வருஷமா பிளான் பண்ணியுமே அந்த பிளான் எல்லாமே சொதப்பல்ல தான் முடிஞ்சிருக்கு. நாங்க சொந்த வீட விட்டு வந்து 7 வருஷம் ஆச்சுங்க. 7 வருஷமா 3 வருஷம் நாங்க வாடகை வீட்ல தான் இருந்தோம். ரூ. 5000 6000 வாடகைக்கு தான் இருந்தோம். அப்புறமா லீஸுக்கு போலான்னு சொல்லி என் நகையை வச்சு லீஸுக்கு 3 லட்ச ரூபா லீஸுக்கு போயிருந்தோங்க. நாங்க லீஸுக்கு போன நேரமா என்னன்னு தெரியல, 3 லட்ச ரூபா கொடுத்து ஒரு வருஷம் தான் இருந்தோம். அதுக்குள்ள வந்து அவங்க வாடகைக்கு விட போறோம், காலி பண்ண சொல்லிட்டாங்க. திருப்பியும் ஒரு வீட்டுக்கு வந்தோம். ஒரு வருஷம் லீஸுக்கு இருந்தோம். என்ன நேரம் தெரியல, என் பொண்ணு பிறந்த நேரம். நான் பிரெக்னெண்டா இருக்கும் போது அந்த வீட்டுக்கு போயிருந்தேன். பொண்ணு பிறந்த 6 மாசத்துல சொந்த வீட்டுக்கு போலான்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணோம். அது வெற்றிகரமா நடந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. என்ன ஒண்ணு, காலையில பால் காய்ச்சறதுக்கு ஒரு 6 மணி போல பால் காய்ச்சலான்னு சொல்லி ஒரு ஐடியால இருந்தோங்க. எதிர்பாராத நேரமா வந்து எங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய முருங்கை மரத்துல கம்பளி பூச்சி நிறைய வந்துருச்சு. என் வீட்டுக்காரர் என்னை பார்த்துட்டு வேலைக்கு போனாரு. போன உடனே கையெல்லாம் வீங்கிடுச்சுன்னு சொல்லி வீட்டுக்கு வந்துட்டாருங்க. ஆஃபீஸ் விட்டு வீட்டுக்கு வரும்போது மெடிக்கல்ல இந்த லோஷன் வாங்கிட்டு வந்துட்டாரு. அப்ளை பண்ண 1 ஹவர்லயே சரியாயிடுச்சு. ஆனாலுமே இந்த கம்பளி பூச்சியோட ஆட்டம் குறையவே இல்லைங்க. அதனால வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சவர் எல்லாருமே சேர்ந்து இந்த மரத்தை வெட்டி அந்த கம்பளி பூச்சை வந்து நெருப்பு வச்சு எரிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் இந்த இடத்துக்கே ஒரு விடிவு காலம் பொறைச்ச மாதிரி இருந்தது. மதியம் டைம்ல என்னன்னே தெரியல, கண்ணெல்லாம் ஒரே அரிக்குதுன்னு சொல்லி ரொம்ப நேரம் தேய்ச்சிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் பார்த்தா கண்ணே வீங்கிடுச்சுங்க. கண்ணில் அப்படியே ஒரு மாதிரி கெட்டியா வந்து வீக்கமா இருந்தது. என்னடா இதுன்னு பார்த்தா அடுத்த நாள் வர பால் காய்ச்சிருமே, இந்த மாதிரி கண்ணில் இந்த மாதிரி வீங்கிடுச்சேன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருந்தேன். சரி, ஓகே, மேக்கப் வச்சு இதை நம்ம கிளியர் பண்ணிடலான்னு சொல்லி ஒரு மைண்ட் செட்ல வந்துட்டேங்க. நல்ல வேளை இந்த கம்பளி பூச்சை வந்து ஒரேடியா அழிச்சிட்டாங்க. அதுவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நைட்டு வந்து ரொம்ப நிம்மதியா இருந்துச்சுங்க. ஏன்னா காலையில எழுந்துக்கும் போது சொந்த வீட்டுல பால் காய்ச்ச போறோன்றது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எனக்கு பெரிய ட்ரீமும் கூட. 7 வருஷமா நினைச்ச விஷயம் நடக்கல, இப்போ நடக்கும் போதுன்னும் போது அது பெரிய விஷயமா எனக்கு தோணுது. ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. காலையில விடிகாலையிலலாம் வந்து பால் காய்ச்சினா பாப்பாலாம் கூட்டிட்டு போறது ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு சொல்லிட்டு 7 to 8 வந்து டைமிங் ஃபிக்ஸ் பண்ணிட்டுவாங்க. காலையில 6 மணிக்கு எடுத்த வீடியோங்க. நாங்க 4 மணிக்கே எழுந்து குளிச்சு கிளம்பிட்டு பேக் எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டோம். எங்க பாட்டியும் கிளம்பி வந்துட்டாங்க. பாப்பாவை எடுத்து வச்சுக்கிட்டு இதோ பாரு இதோ பாருன்னு சொல்லி ஜாலியா அவளை விளையாட்டு காமிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ பேக் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு எல்லாமே கிளம்பிட்டோம். ஆட்டோவும் புக் பண்ணியாச்சுங்க. ஏன்னா ஆட்டோல போற மாதிரி தான். நான் முன்னாடி நாள் நைட்டே பேபிக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லா பொருளுமே எடுத்து வச்சுட்டேங்க. ஏன்னா காலையில எழுந்து நம்ம கிளம்புறதுக்கே கரெக்டா இருக்கும் இல்லையா. ஸோ பாப்பாக்கு வேற எந்தெந்த பொருள் எடுத்து வைக்கணும்னு சொல்லி ரொம்ப குழப்பம் வந்துடும் சொல்லிட்டு நைட்டே எல்லா வேலையும் முடிச்சுட்டேங்க. முன்னாள் நைட்டே வீடெல்லாம் தொடச்சி க்ளீன் பண்ணி மஞ்சள் குங்குமம்லாம் அத்தை வச்சுட்டாங்க. காலையில வந்து கோலம்லாம் போட்டு வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு பாப்பாக்கு மேட் போட்டு பாப்பா படுக்க வச்சுட்டேன். நான் கொஞ்சம் வீடியோ எடுக்க வேண்டியது இருக்குங்க. நிறைய வீடியோஸ் வந்து ஷூட் பண்ண வேண்டியது இருந்தது. சரி, அத்தை கிட்ட சொல்லிட்டேன். சரி நீ எடுமான்னு சொல்லிட்டாங்க. அதனால அவங்க எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டாங்க. ஜஸ்ட் ஒரு வீடியோ மட்டும் ஷார்ட்ல எடுத்து வச்சுட்டாங்க. எங்க அத்தையும் பாட்டியும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ நான் அப்படியே வந்து வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருந்தேங்க. இதுதாங்க எங்களுடைய சமையலறை, கிச்சன். ஸோ கிச்சன் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். எங்களுக்கு மொத்தம் பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூமுங்க. இந்த ரூம் வந்து எங்களுக்கு. ஸோ இந்த ரூம்ல வந்து கட்லு, அப்புறம் வந்து அந்த சைட் ரூம்ல வந்து பீரோ போட்டுக்கலான்னு இருந்தோம். ஏன்னா இந்த ரூம் வந்து ரொம்ப சின்னதா இருக்கும். ஹால் கொஞ்சம் ஒரு மீடியம் சைஸ்ல இருக்குங்க. இது இன்னொரு பெட்ரூம். ஸோ இந்த பெட்ரூம்ல தான் பூஜை ரூம் இருக்கு. எங்களுக்கு மொத்தம் 2 பெட்ரூம் இருக்குங்க. ஒரு பெட்ரூம்ல பாத்தீங்கன்னா கட்லு மட்டும் தாங்க போட முடியும். ஏன்னா சின்ன பெட்ரூம். ஸோ அதுல வந்து பீரோ போட்டோம்னா போறது வர வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும்ன்றதுனால பீரோவை மட்டும் 2வது பெட்ரூம்ல போட்டுடலான்னு. ஸோ கட்லு மட்டும் போட்டுடலாம். உள்ளே வந்து அட்டாச் பாத்ரூமும் இருக்குங்க. நாங்க இருக்கிற பெட்ரூம் வந்து கொஞ்சம் சின்னதுதான். அந்த பெட்ரூம் கொஞ்சம் பெருசா இருக்கும். ஹால் வந்து மீடியம் சைஸ்ல இருக்கும். கிச்சன் வந்து ஓரளவுக்கு பெருசா இருக்கும். இந்த வீடியோ நான் போட்டதுக்கு நிறைய விஷயம் இருக்குங்க. நிறைய காரணமும் இருக்கு. நான் சொந்த வீட்டுக்கு போயிட்டேன்னு சொல்லி ஒரு வீடியோ போடும்போது ஒரு சிஸ்டர் கேட்டாங்க, சொந்த வீடு வாங்கிட்டீங்களான்னு கேட்டாங்க. அப்படிலாம் இல்லைங்க. நாங்க வந்து சொந்த வீடை விட்டுட்டு நாங்க வந்து வாடகைக்கு லீஸுக்கு தான் போயிருந்தோம். ஏன்னா ஒரு 10 லட்ச ரூபா கடனுங்க. அந்த டைம்ல வந்து என் ஹஸ்பண்டுக்கு ஜாபும் ப்ராப்ளமா இருக்கு. நானும் வேலைக்கு போல. அந்த டைம் 10 லட்ச ரூபான்றதே எங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயங்க. அதனால எங்களால அந்த வீடை மூக்க முடியல. அதனால ஒருத்தவங்க கிட்ட லீஸுக்கு கொடுத்துட்டு நாங்க தனியா வாடகைக்கு வந்துட்டோம். நாங்க பக்கத்துலயே ஒரு இடத்துல நாங்க வாடகை இருக்கும்போது 1 BHK பாத்தீங்கன்னா 10,000 ரூபாய், 2,000 ரூபாய் கரண்ட் பில் கிட்ட வரும். 12,000 ரூபாய் வருங்க. அப்புறமா தாங்க நான் டிசைட் பண்ணேன், ஓகே இங்க இருந்தா செட் ஆகாது, நம்ம வந்து அனகாபுத்தூர் சைடு போயிடலாம். ஸோ அங்க போயிட்டு நம்ம வந்து வாடகைக்கு இருக்கலாம்னு சொல்லி நாங்க போயிருந்தோம். அங்க 1 BHK வந்து 5,000ங்க. அப்புறமா 5,500 சொல்லி மாத்திருந்தாங்க.
ஓகே வாடகை குடுத்தாலாம் நம்ம எப்ப சொந்த வீட்ட மூக்குறதுன்னு சொல்லி ஒரே கஷ்டமாவே இருந்துச்சு. அதுக்கப்புறமா என்ன பண்ணேன், என்னுடைய நகையெல்லாம் வந்து பேங்க்ல வச்சு ஒரு 3,00,000 லீஸ்க்கு போயிருந்தேன். 2, 3 வருஷம் நாங்க லீஸுக்கு தாங்க இருந்தோம். அதுக்கப்புறமா தான் நான் டிசைட் பண்ணேன். ஓகே இந்த 3,00,000 நம்ம ரெடி பண்ணியாச்சு. 3,00,000 லீஸ்ல இருந்து வந்துரும். மீதி ஒரு 2, 3 லட்சம் நாங்க சேர்த்து வச்சோம். மீதி ஒரு 2, 3 லட்சம் மட்டும் கடன் வாங்கிட்டு நம்ம சொந்த வீட்டுக்கே போயிடலாம். எதுக்கு ஒவ்வொரு வீடா மாறிக்கிட்டு நமக்கும் கஷ்டம், நம்ம குழந்தைங்களுக்கும் கஷ்டம். அதுவும் 1 பிஹெச்கே எங்களுக்கு வந்து பத்தவே இல்லைங்க. ஏன்னா 2 குழந்தையே ஆயிடுச்சு. விளையாடுறதுக்கு ரொம்ப சின்ன வீடுங்க. அதனால வந்து விளையாடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஸோ அதனால சொந்த வீட்டுக்கே போயிட்டோம்னா ஒரு ரிலீஃப் கிடைச்சிரும். நம்மளும் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடலாம். சொந்த வீட்டுக்கு போயிட்டு எந்த கஷ்டத்தா இருந்தாலுமே அங்க போய் ஃபேஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் நான் சொந்த வீட்டுக்கே வந்துட்டேங்க. ஏன்னா ஒரு சில சிஸ்டர் வந்து கேட்டாங்க. ஸோ அதுக்காக தான் நான் சொல்லியிருக்கேன். சொந்த வீட்ல வந்து பால் காய்ச்சும் போது அது கிழக்கு சைடா வந்து பொங்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி கிழக்கு சைடா வந்து பால் பொங்குச்சுங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. பால் பொங்குமா? எந்த சைடு பொங்கும்ன்னு சொல்லி நான் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். அப்புறம் பால் வந்து கிழக்கு சைடா பொங்கும்போது செம்ம சந்தோஷமாயிட்டாங்க. ஹாப்பி தான். என் முகத்துல அவ்ளோ புன்னகை இருந்துச்சு. நெறைய பேரு யூடியூப்ல வரக்கூடிய வருமானத்த வச்சு தான் வீட மூட்டிங்களான்னு கூட நினைப்பீங்க. ஸோ அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க. யூடியூப் சம்பளத்துக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. யூடியூப் சம்பளத்த வச்சு வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கியிருக்கேனே தவிர்த்து வீட மூக்குறதுக்கு எந்த ஒரு பணமும் நான் அதுல போடலைங்க. இவ்வளோ விஷயமும் நான் உங்க கூட ஷேர் பண்ணதுக்கான காரணம் என்னன்னா, சொந்தக்காரங்க எதிரில் போகும்போது கூட கண்டுக்காம போற காலத்துல நான் யாருன்னே தெரியல, எந்த ஊருன்னே தெரியல. ஆனா என் மேல இவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட் வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. ஸோ அதனால தான் இதை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன்.